Hey guys, welcome to our channel Fila Dark Fanfics and Dark Fantasy channel subscribers. ஸோ லாஸ்ட்டு வந்து பார்த்தேன் ஜியோன் இருங்க ஒரு நிமிஷம். ஜியோனில் என்ன ஜியோன் ASV5X அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க அக்கா நல்லா இருக்குது த்ரில்லாக இருக்குதுன்னு சொல்லி. அவங்க ஒருத்தர் மட்டும்தான் வந்து சொன்னாங்க. அப்புறம் இன்னொருத்தர் வந்து அக்கா நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லி அந்த மாதிரி அனுப்புங்கப்பா. அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். ஓகே உங்களுக்கு பிடிச்சிருக்கு இது ஓகேவாக இருக்குது அப்படின்னு சொல்லி. மற்றவங்க எல்லாம் வந்து தேங்க் கேஃபப் போடுங்க, கண்டிப்பாக நான் போடுறேன். அதுக்கு கீழே அக்கா இது இப்படி இருக்குக்கா, இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குக்கா, செக்கே கேரக்டர் இப்படி இருக்குக்கா அப்படி கொஞ்சம் சொன்னால் தானே லைக் ஓகேவாக இருக்கும் எனக்கு. ஸோ ட்ரை டு டெக்ஸ்ட் மெசேஜ் மீ லைக் தட். ஓகே வாங்க நம்ம இந்த எபிசோட்குள்ளே போகலாம். ஸோ லாஸ்ட் பார்ட்டில் என்ன பார்த்தோன்னா செக்கே எப்படி, செக்கோட பேரண்ட்ஸ் எப்படி, செக்கே இங்கே வந்தது, செக்கோட பேக் ஸ்டோரி இன்னும் நம்ம பார்க்கல. ஸோ ஜேகேவுடைய ஸ்டார்டிங் நடுவில் என்னாச்சுன்னு தெரியல. இப்போ ஜேகே எப்படி இருக்கான், அவனுக்கு வந்து ஒயன் எப்படி மீட் பண்ணான், ஒயன் யார் இப்போல்லாம் பார்த்து முடிச்சோம். இப்போ ஜேகே வந்து ஜேகேக்கு ஜாக்சன் சொல்லிட்டு யாரோ புதுசாக வந்திருக்காங்க. ஓகே வாங்க அப்படியே போயிடலாம். ஸோ இப்போ நீங்கள் ஜேகேவை ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுட்டு ரெடியாக அவனை வந்து உங்கள் ரூமில் தான் வச்சுட்ருக்கீங்க. ஜேகே உங்களை பார்த்து பார்த்து சிரிச்சிட்டே இருக்கான். ஸோ நீங்களும் ஒர்க் பண்ணிவிட்டு ஜேகே ஹாப்பியாக இருக்கியா? ரொம்ப ஹாப்பியாக இருக்கேனே. குட் பாய். நான் உன்னோட சின்ன பையன் இல்லை. சரி நான் குட் பாய்ன்னு சொல்ல மாட்டேன், நான் குட் பாய் தான், ஆனால் நீ சொல்லாத. ஓகே நான் சொல்லவே மாட்டேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ கரெக்டாக உங்கள் டோரை யாரும் நாக் பண்ணுறாங்க. யா கமன் அப்படின்னு ஒன்று ஜாக்சன் தான் உள்ளே வரான் ஸ்மோக் பண்ணிவிட்டு. கோர் இது ஜாக்சன், இது அசேலம், இங்கே ஸ்மோக் பண்ணிவிட்டு இங்கே உள்ளே வரக்கூடாது, மேலே ஸ்மோக் டிடெக்டர் இருக்கு ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓப்ஸ் ரொம்ப கோவப்படுறீங்களே டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிகரெட் அப்படியே அமைச்சு அவனுடைய ஷூ இருக்குல்ல பேக் ஷூவில் அப்படியே அமைச்சு டஸ்ட்பினில் போடுறான். நீங்கள் ஜாக்சனை பார்த்து முறைச்சிட்டு நீங்கள் தான் ஜேகேக்கு கார்டியனா? வெல் ஆமாம் நான் தான் உனக்கு கார்டியனாக இப்போதுலேருந்து இருக்க போகிறேன். ஓ லீகல் நோட்டீஸ் அப்படின்னு ஒன்றே ஒரு பொண்ணு வரா, ரொம்ப ஷார்ட்டாக ட்ரெஸ் பண்ணி செம்ம சிக்ஸியாக ட்ரெஸ் பண்ணியிருக்கா. ஸோ அவளை பார்த்தோன்னே செக்கே அப்படியே உங்களை தான் பார்க்குறான். ஸோ அவர்கிட்ட தரா, இந்தாங்க மேம் செக்கேவுடைய ஃபைல்ஸ் என்ன இருந்தாலும் இதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கேவை பார்த்து சிரிக்கிறா. ஜெக்கே அவளை பார்த்து முறைச்சிட்டு அப்படியே திரும்பிக்கிறான். ஆனால் அவள் ஜெக்கே பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜாக்சன் பக்கத்துலேயே போய் நின்றுக்கிறான். ஓகே ஓகே நீங்கள் ஜெக்கே கூப்பிட்டு போகலாம். என்ன கூப்பிட்டு போகலான்னு சொல்கிறீங்க? நீங்களும் தான் வரணும். ஓ பட் போலீஸ் வரணும்ல, வேலை இருக்காங்க. நீங்கள் வாங்க நான் உங்களை பத்திரமா கூப்பிட்டு போகிறேன். இல்லை ஐ ஹாவ் மை ஓன் கார், நான் என் ஓன் காரில் வரேன் அப்படின்னு சொல்லி நீங்களும் உங்களுடைய பேக்கை எடுத்துகிட்டு அப்படியே வரீங்க. ஆக்சுவலாக இப்போ ஜெக்கே வந்து அண்டர் கண்ட்ரோலில் தான் வந்து ஜாக்சன் வீட்டுக்கு போகிறான். ஸோ நீங்களும் வந்து உங்கள் காரில் ஏறிங்க. அப்போ ஜேகே உங்கள் கையை வந்து பிடிச்சிட்டு நான் உங்கள் கூட வரேன்னு. ஜேகே போலீஸ் இன்ஸ்பெக்டர் மேடம் நான் உங்கள் காரில் வரேன், அதனால ஜேகே உங்கள் கூட வரல, பிரச்சனை இல்லை. ஓகே அப்படின்னு சொன்னோடனே ஸோ இன்ஸ்பெக்டர் உங்கள் பக்கத்தில் இருக்க இதில் வந்து உட்காரலாம் நான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் தள்ளிவிட்டு ஜேகே போய் ஏறுறான். அவருக்கு கோவம் வருது. நீங்கள் சார் பின்னாடி உட்காந்துக்கோங்க. ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பின்னாடி போய் உட்காராரு. ஜேகே அப்படியே கையை தட்டிகிட்டே வரான். நீங்கள் ஜேகே பார்த்து சிரிச்சிட்டே வரீங்க. ஸோ முன்னாடி தான் ஜாக்சன் கார் போகுது, நீங்கள் பின்னாடியே போகிறீங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் ரூட்டில் கரெக்டாக போகிறீங்க. ஜேகே இங்கே தான் இருக்க போறியோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. அது ஒரு பெரிய மேன்ஷன் தான். ஸோ உள்ளே போய் கார் நிறுத்தின உடனே ஜாக்சன் அங்கே நிற்கிறான். நீங்களும் இறங்குறீங்க. ஜேகேவை இறங்கி உங்கள் கையை இறுக்கமாக பிடிச்சிக்கிறான். போலீஸும் அவங்க வராங்க. ஸோ ஜேகே உள்ளே வந்த உடனே அப்படியே ஹாலுக்கு தான் கூப்பிட்டு போன உடனே போலீஸ் இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுறாருன்னா நம்ம ஜேகே காலில் ஒரு ட்ராக்கர் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறாரு. என் கால். ஜேகே காலை காமி. நான் காமிக்க மாட்டேன். சரி கொடுங்க எப்படி போடணும்? இப்படி தான் மேம் போட்டு லாக் பண்ணி
கரெக்டாக ஓகே. ம். இது எதுக்கு என் காலில் போட்டு விட்டுருக்கீங்க? செக்கே, இது சென்சார். நீ ஒரு பர்டிகுலர் தூரத்துக்கு அப்புறம் தாண்டி போகக்கூடாது. அப்படி போனீன்னா இங்கே வந்து இருக்கல்ல, அதை கேன்சல் பண்ணிடுவாங்க. ஓகேவா? அப்படியா? அப்படி தான் அப்படின்னு சொல்லும்போது ஜாக்சன் இப்போ ஸ்மோக் பண்ணுறான். நீங்கள் இப்போ பார்த்து முறைக்கிறீங்க. அப்போ ஜாக்சன், ஹலோ டாக்டர், அது உங்கள் சேலம், நீங்கள் சொன்ன ரூல்ஸை நான் எடுத்துக்கிட்டேன். இது என் வீடு. இது என் வீடு அப்படின்னு ஜேகே சொல்கிறான். ஸோ நீங்கள் திரும்பி ஜேகே பார்க்குறீங்க. ஜாக்சனும் சரி, நான் பார்த்துட்ருக்க வீடு, இங்கே நான் எது பண்ணுறது இருந்தாலும் என்னோடய இஷ்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக ஸ்மோக் பண்ணுறான். ஏதோ பண்ணிவிட்டு போங்க. செக்கோட ரூம் எது? அப்ஸ்டேர்ஸ், தர்ட் ரூம். அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போகிறீங்க. செக்கி அப்படியே ஜாக்சனை பார்த்து ஸ்மைல் பண்ணிகிட்டே போகிறான். ஜாக்சன் லைட்டாக தலை மட்டும் ஆட்டுறான். ஸோ நீங்கள் உள்ளே போனோடனே, இது தான் என் ரூமா? இந்த வீடு நீ வந்திருக்கியா? செக்கி, வந்திருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பெட்டு மேலே போய் குதிச்சிட்ருக்கான். நீங்கள் சிரிச்சிட்டே, ஓகே செக்கி, நான் கிளம்புறேன். நீ போகக்கூடாது, இங்கே தான் இருக்கணும். செக்கே, அது அப்போலாம் நான் இங்கே இருக்க முடியாது செக்கே, எனக்கும் டைம் ஆகுதுல்ல. நான் இங்கே ஒன்று விடமாட்டேன், நீ இங்கே தான் இருக்கணும். இல்லை செக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவனை ரொம்ப கம்பல் பண்ணுறீங்க. செக்கே உங்களை கம்பல் பண்ணுறான், நீங்கள் அவனை ரொம்ப கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. ஸோ ஓகே, கொஞ்ச நேரம் கழித்து சொல்லலான்னு சொல்லிட்டு அவன் கூடவே இருக்கீங்க. ஸோ அதனால் எல்லோரும் அங்கேருந்து கீழேருந்து போயிருப்பாங்க. அந்த போலீஸ்லாம் சத்தம் கேட்டிருக்கோம் உங்களுக்கு. ஸோ 1 hour ஆகுது. ஜேகே உங்க கூட அப்படியே பேசிட்டு விளையாடிட்டு இருக்கான். நீங்கள் அச்சோ டைம் ஆகிட்டே இருக்கே. சிக்கே, நான் போயிட்டு வரேன். நான் சிக்கே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது உள்ளே ஜாக்சன் வரான். செக்கே, அவங்க போகட்டும் விடு. ஜாக்சன், எனக்கு போகட்டும் விடுறா, பார்த்துக்கலாம். அவனை பார்த்துக்கோங்க, இது அவன் டேப்லெட்ஸ் என் பிஏ கிட்ட அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த பிஏவும் அங்கே தான் இருக்காங்க. இது செக்கோட டேப்லெட், அதுவே எப்போ என்னென்ன போடணும்னு சொல்லியிருக்கு, அதெல்லாம் பத்திரமா போடுங்க. நான் நாளைக்கு ஒரு 11 o'clock அரௌண்ட் வரேன். சிக்கே, பார்த்து இருந்துக்கோ. ஃபுட் சாப்பிடு, சாக்லேட்ஸ் மோஸ்ட்டாக சாப்பிடாத. ஏன் சாக்லேட் கொடுக்கல நீங்கள்? சாக்லேட் மறந்துட்டேரு. இந்த சாக்லேட் என்ன அவனுக்கு மட்டும் தான் கொடுப்பீங்களா? எனக்கெல்லாம் சாக்லேட் இல்லையா அப்படின்னு நான் ஜேகே அப்படியே ஜாக்சனை பார்த்து முறைக்கிறான். ஜாக்சன் அப்படியே கம்முன்னாயிட்டு, நீங்கள் போகலாம் டாக்டர், சாக்லேட்லாம் கேட்க மாட்டேன் அப்படின்னு ஒன்று. நீங்களும் அப்படியே ஜாக்சன் ஒரு மாதிரி பார்த்துட்டு அங்கேருந்து போயிடுறீங்க. ஸோ நீங்கள் வெளில போகிற வரைக்குமே ஜெக்கே உங்கள் கூட வந்திருப்பான். நீங்கள் கரெக்டாக காரில் ஏறிங்க. ஜெக்கே உங்கள் கார் கண்ணாடியை பிடிச்சிட்ருக்கான். ஜெக்கே, இந்த மேன்ஷன் தாண்டி வெளில போகக்கூடாது, ஓகேவா? நீ அப்படி வெளில போனால் மறுபடியும் நான் அசிலத்தில் பிடிச்சி போட்டுருவாங்க. குட் பாயாக இரு, பாய், நாளைக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கிளம்பிடுறீங்க. ஸோ அப்போ ஜாக்சன் ஸ்மோக் பண்ணிவிட்டு வா ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஸோ உள்ளே வந்தால் அந்த ஜாக்சன் உட்காந்துட்ருக்கான். ஜாக்சனோட லேப் மேலே அவனோட செக்யூரிட்டி உட்காந்துட்டு ஜாக்சனோட கழுத்தை தான் கடிச்சிக்கிட்டு இருக்கான். செக்கி அப்படியே பாவமாக அப்படியே பார்க்குறான். அப்படியே கையெல்லாம் ஒரு மாதிரி பண்ணிவிட்டு, என்ன பண்ணுது அந்த பொண்ணு? அது ஒன்றும் இல்லை, உன் அண்ணனா ப்ளஷர் பண்ணிகிட்ருக்கா, நீ வந்து உட்காரு ஜேகே. அப்படின்னு வந்து ஜெக்கே உட்காடுறான். ஆனால் அந்த பொண்ணு பண்ணுறதை பார்க்கும்போது ஜெக்கேக்கு ஒரு மாதிரி ஆகுது. சரி சொல்லு, என்ன சைக்கோ தம்பி? என்ன சொல்லணும் சொல்கிறா. இத்தனை நாளாக அந்த அசிலத்துலேருந்து வர மாட்டேன்னு சொன்ன நீ, இப்போ என்ன அசிலத்துலேருந்து வெளியேடுன்னு கால்லாம் அடிக்கிற? என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை. டேய், என்கிட்ட இன்னசென்ட்டாக நடிக்காதடா. எவ்வளோ கொலை பண்ணியிருப்ப நீ, என்கிட்ட ஏன் இன்னசென்ட்டாக நடிக்கிற? நான் நடிக்கலை. ஏன் நடிக்கலை? நீ நடிக்கிற. நான் நடிக்கலை. தோ வரானே ஜெகே, சைக்கோ ஜெகே, வெளில வாடா, நான் அவன்கிட்ட தான்டா பேசணும், எதுடா நடிக்கிற? நான் நடிக்கலை. சரி, நீ நடிக்கலை. சரி சொல்லு, எதுக்கு நீ வெளில வந்த? உனக்கு தான் வெளில யாருமே இல்லை, டாக்ஸிக்காக இருக்கும்னு சொன்னல, இப்போ எதுக்கு வெளில வந்த? யாருக்காக வந்த சொல்லு. ஹயாங் சொல்லு. ஹயாங், எனக்கு அந்த பொண்ணு
அந்த பொண்ணு ஒயன் எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் ஆனால் அந்த ஆண் டாக்டர் எனக்கு எவ்வளோ எவ்வளோ வாட்டி ஷாக்கு அடிச்சிருக்கா தெரியுமா? ஷாக் வச்சிருக்கா. எனக்கு அவன் மேலே அப்போ கோவம் வரல. இப்போ ஒயனு கூட பேசுகிறான், ஒயன் கையை தொடுறான், எனக்கு கோவமும் வருது. அவனை எதனா நான் பண்ணணும். ஏய் சைக்கோ, வெளில வந்துட்டான் பார்த்தியாடி? இல்லைண்ணா, வெளில வந்துட்டான். ஆமாம் ஜாக்சன். ஹே ஜேகே, பூடி, உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. ஆனால் எனக்கு நீனா ரொம்ப பிடிக்குமே ஜாக்சன். ஏய், நீ என் கழுத்தை கடிக்கிறத மட்டும் பாரு. அவனை பிடிச்சி கடிக்கிற நினைக்காத, சைக்கோ உன்னை சாவடிச்சிருவான். அப்படியா ஜாக்சன்? அவன்கிட்ட போய் பாரு, தெரியும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே இருக்கான்னு கூட பார்க்காம ஜாக்சன் லினாவை அப்படியே கிஸ் பண்ணுறான். இங்கே ஜேகே அப்படியே கண்ணை மூடிக்கிறான். டேய் சைக்கோ, என்ன கண்ணை மூடுற? அது அது நீ ஏன் அந்த பொண்ணுக்கு அடிக்கிற? இவன் அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சன் ஜேகேக்கு ரிப்ளை பண்ணாமல் அப்படியே அந்த பொண்ணை பிடிச்சி பண்ணிகிட்ருக்கான். செக்கே முன்னாடியே வேணும்னே அதெல்லாம் பண்ணுறான். செக்கே அப்படியே பார்த்துட்டு அவன் லிப்ஸ்லாம் பைட் பண்ணிட்டு அவன் கையெல்லாம் ஒரு மாதிரி ஷிவர் ஆகுது. அப்படியே அவன் ரூமுக்கு ஓடி போயிடுறான். ரூமுக்கு ஓடி போய் உட்காந்துட்டு அப்படியே ஸ்வெட் ஆகுது. செக்கேக்கு இதெல்லாம் இன்னுமே தெரியாது, இந்த மாதிரி விஷயம்லாம். அவன் அவனை பொறுத்த வரைக்கும் என்னென்னா கொலை பண்ணியிருக்கான், அவன் தான் கொலை பண்ணான். ஆனால் இந்த மாதிரி விஷயம்லாம் அவனுக்கு தெரியாது. இந்த மாதிரி பார்த்தோன்னே அவன் பாடி ரியாக்ட் ஆகலை. ஏன்னா அவன் கொஞ்சம் பெரிய பையன். அவன் பண்ணுற பிஹேவியர் வேணால் சின்னதாக இருக்கலாம், ஏன்னா அவன் அந்த அசைலம்குள்ளே தான் இருந்திருக்கான் சின்ன வயசுலேருந்தே. ஸோ அதனால தான் அவனுக்கு ஒரு மாதிரி அவன் பாடி ரியாக்ட் ஆகுது. பட் அவனுக்கு என்ன ஆகுதுன்னு அவனுக்கே தெரியல. அழுக ஆரம்பிச்சிட்றான். என்ன ஆகுது எனக்கு, ஒரு மாதிரி வேர்வெல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேர்வையெல்லாம் மட்டும் துடைக்கிறான். ஏன்னா அவனுக்கு கை ஷிவர் ஆகுது, ரொம்ப ஸ்வெட் ஆகுது, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ அப்படியே செக்கே படுத்துக்கிறான். ஸோ அப்போ நீங்கள் அவன் பக்கத்தில் இருக்க மாதிரி, என்ன ஆச்சு செக்கே? வந்துட்டியா? எனக்கு ஜாக்சனும் அந்த பொண்ணு ஒரு மாதிரி பண்ணாங்கல்ல, என்ன பண்ணாங்க? தெரியலையே. சரி, நீ அவங்கள பற்றிலாம் நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட நீங்கள் ஜாலியாக பேசுகிற மாதிரி. ஸோ அப்படியே இங்கே நைட் ஆகுது. நீங்கள் உங்கள் ஒர்க்லாம் முடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு பெருசாக ஒர்க் இல்லை. செக்கே இருந்த வரைக்கும் செக்கையை மட்டும் பார்த்துக்கணும். இப்போ உங்கள் அப்பாவோட ஃபைல்ஸ்லாம் நீங்கள் பார்த்து அவருக்கு வேலை கொஞ்சம் கம்மியாகணும்னு சொல்லிட்டு அந்த பேப்பர்ஸ் ஒர்க்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அப்போ அவன் கால் பண்ணி, ஒயன் ஃப்ரீயாக இருந்தால் வாயேன், வெளில போகலாம். இல்லைஹான், கொஞ்சம் ப்ளீஸ் இத்தனை நாள் ஜெக்கே இருந்தான், இன்றைக்கி தான் ஜெக்கே இல்லைல்ல, வாயேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கும் என்ன சொல்கிறதுனே தெரியல. சரி ஓகே, வந்து கூப்பிட்டு போகிறியா? நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்களை கூப்பிட்டு போகிறான். ஸோ நீங்கள் 2 பேரும் பக்கத்தில் ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட் கிட்ட தான் வரீங்க. இது நல்லா இருக்குது தெரியுமா? பிடிச்சிருக்கா? இந்த ஷாப்ஸில் எல்லாமே நல்லா இருக்கும், ஹேண்ட்மேட் தான். ரொம்ப பெரிய பெரிய கடையில் போகிற அளவுக்குலாம் ஃபேன்சியாக இருக்காது, பட் ட்ரெடிஷ்னலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களை கூப்பிட்டு வந்திருக்கான். ஸோ நீங்களும் அவன் கூட ஜாலியாக இருக்கீங்க. பாப்கார்ன்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கே குட்டி அங்கங்கே ரோட் ஷோஸ்லாம் நடக்கும், அதெல்லாம் பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. ஆனால் அவங்க பின்னாடியே யாரோ உங்களை பார்த்துட்ருக்காங்க. அது உங்களுக்கு தெரியவே இல்லை. வேறு யாரும் இல்லை, ஜேகே தான். எனக்கு பிடிக்கல அவன் கூட இருக்கிறது, எனக்கு பிடிக்கல. அவன் கூட நீ வெளியெல்லாம் வரியா? என்னப்போ உனக்கு பிடிக்கலையா? என் தலையெல்லாம் தடவி கொடுத்தியே, என்ன உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கே அப்படியே கோவமாக அதை பார்த்துக்கிட்டே இருக்கான். ஸோ அப்போ ஜெக்கே என்ன பண்ணுறானா, ஸோ அங்கே அப்படியே நைட்டு தானே, அங்கே டென்ட்லாம் போட்டு தான் இது பண்ணிகிட்ருப்பாங்க. ஜெக்கே அங்கேருந்து ஒரு ஃபயர் ஒர்க் பண்ணுவாங்க. அதை எடுத்து அந்த இடம் ஃபுல்லாக கிராக்கேஜாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் நேரத்தில் அதை வெடிக்கவும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது ஒரு ஷோ மாதிரி, டிக்கெட்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு தான் அங்கே இருக்கீங்க அந்த கூடாரத்துக்குள்ளே. ஸோ அப்போ ஜெக்கே என்ன பண்ணுறான்னா, அங்கே இருக்க ஒரு பெரிய கிராக்கர்ஸை எடுத்து கரெக்டாக அவங்க பக்கத்தில் இருக்க ஹானை ஹெம் பண்ணி அந்த கிராக்கர்ஸை ஃபயர் பண்ணிடுறான். அது கரெக்டாக ஹானுடைய
சைட்லேயே வந்து விழுந்துடுது, டப்புன்னு வெடிக்குது. நீங்கள் ஆண் பக்கத்தில் வேறு இருக்கீங்களா, அது வந்து ரொம்ப லைக் எரியிற மாதிரி அவன் கரெக்டாக உங்களை ஷீல் பண்ணிடுறான். நீங்கள் கீழே விழுந்துறீங்க. பட் அவனுடைய கையெல்லாம் செமையாக பேர்ன் ஆகிடுது. ஜெக்கி அங்கேருந்து பார்த்தா அதை ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்கான். ஆனால் அந்த ஸ்மைல் கொஞ்சமாக ஸ்டாப் ஆகுது. ஏன்னா நீங்கள் கீழே வந்து உங்களுக்கு கையில் அடிபட்டு உங்களுக்கும் ப்ளீட் ஆகுது. ஸோ அந்த இடத்துல இருக்கவங்க இங்கே அங்கேன்னு ஓடிட்டுருக்காங்க. ஜெக்கேவெல்லாம் கூட இடிச்சிட்டு போகிறாங்க. ஆனால் ஜெக்கே உங்களை தான் பார்த்துட்ருக்கான். அணிகள் அணிகள் அச்சோ அணிகள் அணிகள் கிட்ட போகிறேன், ஐயோ ஐயோ அணிகள் அணிகள் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வர பார்க்குறான். ஆனால் அதுக்குள்ளே அங்கே இருந்தவங்க எல்லாம் அவங்களுக்கு சுற்றி சூழ்ந்துக்கிறாங்க. செக்கேவால் கிட்ட போக முடியல. ஸோ ஆம்புலன்ஸும் வந்து உங்களையும் ஹானையும் கூட்டு போயிடுது. ஜெக்கே அப்படியே அந்த இடத்துல அழுதுகிட்டே இருக்கான். அப்போ கரெக்டாக ஜாக்சன் வந்து ஜேகே கூட ஒரு ஆள் அனுப்பிச்சிருப்பான். சார், ஜாக்சன் சார் உங்களை உடனே இங்கேருந்து வர சொல்லிட்டாரு. நான் வரமாட்டேன், அணிகள் அணிகள் கூட சார் ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு ஜெக்கிவை கம்பல் பண்ணி அங்கேருந்து கூப்பிட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த மேன்ஷனுக்குள்ளே வந்தோடனே ஜாக்சன் அப்படியே ஸ்மார்ட் பண்ணிவிட்டு, நான் ஜெக்கே சைக்கிள் கொஞ்சம் வெளியே வந்துடுச்சு போல், எதுக்கு ஜாக்சனை நீங்கள் வர சொன்னேன், நான் அணிகளுக்கு ரத்தம் வருது, நான் ஏய் என்ன பண்ண, வீடியோ பார்த்தேன், அந்த ஹானை நீ தான் பண்ணன்னு தெரியாமையே பாதி சஜஸ்டில் அவனுக்கு ஃபுல்லாக பேர்ன் ஆகிடுச்சாமே. ஏண்டா பைத்தியமாடா நீ சைக்கோ. அங்கே பக்கத்துலேயும் அந்த பொண்ணு இருந்தால, அந்த பொண்ணுக்கு எத்தனை ஆயிடுச்சுன்னா, எதனா இருக்குமா, பயமாக இருக்குது. ஐயோ இவன் வேற ஒன்றும் ஆகலைடா, எல்லாம் அமிச்சு கேட்டேன், லைட்டாக கையில் அடிபட்டிருக்கு பையனுக்கு. அணிகள் நல்லா தானே இருக்கா, நல்லா தாண்டா இருக்கா, ஆணுக்கு தான் நல்லா அம்மா நல்லா பண்ணி செஞ்சு விட்ருக்கியே, ஏண்டா அறிவு இல்லை உனக்கு, தெரியாமல் போயிட்டு அவன் மேலே இல்லை அவன் மேலே பட்டுக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஜாக்சனுடைய அப்படியே அந்த ஷர்ட்டோட காலரை பிடிச்சி அப்படியே இது பண்ணுறான். அவன் ஆக்ஷன் வேணால் வந்து அவனை ரொம்ப லைக் அவன் லிட்டரலாக த்ரோட்டை பிடிச்சி நழிக்கிறான். ஆனால் அவன் அழுதுட்ருக்கான். சைக்கோ, ஏய் ஜேகே தம்பியாக இருக்க போய் உன்னை விட்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மோக் பண்ணுறான். எனக்கு என்ன இருக்கும், டேய் அதான் அவளுக்கு ஒன்றும் ஆகலைன்னு சொல்கிறேன்ல சைக்கோ, நீ எதுக்குடா அப்படி பண்ண, எனக்கு தெரியல, எனக்கு கோவம் வந்துச்சு, அவனை கொல்லணும்னு தோணுச்சு, ஆனால் வையன் பக்கத்துலேயே இருந்தா, அதனால தான் அணிகள் பக்கத்துலேயே இருந்ததுனால தான் அந்த மாதிரி பண்ணேன். நான் ஏதோ ஒன்று பண்ணி தொலைச்சிட்டேன். வெளில போகிறதா என் ஆடை கூப்பிட்டு போன்னு சொல்லியிருக்கேன்ல, எனக்கு வேணும்னா நான் போவேன், எனக்கு ஆர்டர் போட நீ ஒன்றும் என் சொந்த அண்ணன் கிடையாது தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே அங்கே பக்கத்தில் இருக்க கத்தி வச்சுட்டு வந்து ஜாக்சனோட கழுத்துலேயே வச்சு சொல்கிறான். தெரியும்டா, உன் கசின் தான் நான், ஆனால் நானும் உனக்கு அண்ணன் தானே. ஜிகே கத்திடுறா, உன்னை விடுறேன், ஆனால் இப்போ தான் விடுறேன், இதுக்கப்புறம் ஒய்யின் விஷயத்தில் மட்டும் தலையிட்ட அவ்வளோதான், உனக்கு நான் என்ன வேணால் என் இஷ்டத்துக்கு பண்ணுவேன், நீ உன் இஷ்டத்துக்கு பண்ணால் ஒயன் உனக்கு கிடச்சிருவாளா, ஒயன் உனக்கு கிடைக்கணுமா, ஆமாம் ஒயன் எனக்கு கிடைக்கணும், அப்போ நான் சொல்கிறதுலாம் கேளு, அப்போ தான் அவள் கிடைப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சன் அப்படியே போய் உட்காடுறான். அங்கே தான் லீனாவும் இருக்கா. ஆக்சுவலாக அது ஜாக்சன் வந்து வச்சுருக்க மேன்ஷன் தான். ஸோ ஆக்சுவலாக அது ஜேகேவுடைய சொத்து தான். ஆனால் ஜாக்சன் நல்லா லேவிஷாக யூஸ் பண்ணிகிட்ருக்கான். ஜாக்சனால் ஜேகேவோட சொத்தை கண்டிப்பாக வாங்க முடியாது. ஆனால் ஜேகே வந்து ஜாக்சனை தான் வந்து கார்டியனாக சூஸ் பண்ணியிருக்கான். அதனால சொத்தெல்லாம் அவன் நல்லா அனுபவிக்கலாம். பட் அதை விற்கவோ இதுவும் பண்ண முடியாது. அவன் கம்பெனியும் நடத்துகிறான், ஜேகேவோட கம்பெனியை. அதனால் வந்து ஜாக்சனுக்கு நல்ல லாபம். அதனால் ஜேகேவை பார்த்துக்கிட்ட ஆகணும். அதனால தான் ஜேகேவை பார்த்துக்கிறான் ஜாக்சன். ஜேகேவை பற்றி எல்லாமே ஜாக்சன் ஒரே ஆளுக்கு மட்டும்தான் தெரியும். ஜேகே இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கான், என்னென்ன பண்ணுறான், இவனுக்கு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுறது ஜாக்சன் தான். ஆனால் ஜேகேவோட காசில் ஜாக்சன் வந்து ஹெல்ப் பண்ணுறான். ஸோ இப்போ வந்து லினா கிட்ட அப்படியே கண்ணை காமிக்கிறான். ஜேகே, இதுக்கப்புறம் உனக்கு ஹெல்ப் பண்ணால் என் ஃப்ரெண்டு இங்கே வந்திருக்கா. என் ஃப்ரெண்டா, எதுக்கு அவள் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்? அதுவா, அது என்ன சொல்கிறதுனே தெரியலையே, இரு அவள் வந்திருக்கா ஜெஸி அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே
அங்கே ஒரு பொண்ணு மினா மாதிரியே ஷார்ட் ட்ரெஸ் போட்டு ஹாய் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறா. ஜேகேக்கு அவளை பார்த்து சுத்தமாக பிடிக்கல. ஜேகே அவள் தான் ஜெஸி, இவளோட லினாவோட தங்கச்சி மாதிரி. அவள் இதுக்கப்புறம் நான் பார்த்துப்பா. என்ன இல்லைனா ரைட்டு தானே? எஸ் டேடி அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஜாக்சன் மேலே அப்படியே ஓவரோ ஆகிட்டு மறுபடியும் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறா. ஸோ இங்கே ஜெஸி தான் ஜேகே வாங்க மேலே போகலாம், உங்களை நான் இதுக்கப்புறம் பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை மேலே கூப்பிட்டு போகிறா. ஸோ ஜேகேவும் புரியாமல் அப்படியே மேலே போய் உட்காரான் பெட்டில். எனக்கு எதுனா இருக்குமா, எனக்கு என் அணிகளுக்கு எதுனா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவன் ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக பேசிகிட்டே இருக்கும்போது அங்கே இவனை மயக்கிறவாளா ரொம்ப ஈஸியாக இருக்கும் போலயே. ஜேகே என்ன, என் பேர் ஜெஸி, ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேக்கு முன்னாடி அப்படியே நீல்டன் பண்ணி அவனோட 2 கையும் ஜேகேவோட தைஸில் வச்சு அப்படியே ஒரு மாதிரி ஸ்லட்டாக சிரிக்கிறா. ஜேகேக்கு ஒன்றும் புரியல. சரி உன் பேர் எது வந்து எனக்கு என்ன, கையெடு அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையை தள்ளி விட்டுட்டு ஜேகே அப்படியே இங்கேருந்து போ, எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்கணும், நாளைக்கு என் அணிகள் வருவா, அவளுக்கு நான் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு படுக்கிறான். ஸோ அப்போ அந்த பொண்ணு பக்கத்தில் உட்காந்துட்டு நாளைக்கு உங்கள் அணிகள் வருவாங்கள்ல, அதான் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல ஸ்லீப் கிடைக்கணும்ல, நீங்கள் பார்க்க நாளைக்கு அழகாக இருக்கணும்ல அவங்க முன்னாடி. நான் பார்க்க அழகாக இருக்கணும்னா என்ன பண்ணணும்? என்ன பண்ணணுமா, நான் உங்களுக்கு பண்ணுறேன். நைட்டு ஃபுல்லாக ஜாலியாக இருந்தால் உங்கள் ஃபேஸ் நல்லா க்ளோ ஆகும், உங்கள் அணிகளுக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே படுத்திருக்கான்ல. ஜேகே மேலே அப்படியே ஓரபோ ஆகிட்டு ஜேகேவோட செஸ்டில் அவள் 2 கையும் வச்சு அவளோட ஃபேஸ் அது மேலே வச்சு ஜேகே கிட்ட வந்து பேசுகிறா. ஜேகேக்கு இது சுத்தமாக பிடிக்கல. மறுபடியும் தள்ளி விட்டுட்டு எனக்கு இது பிடிக்கல, நீ வெளில போ, எனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் திரும்பி படுத்துக்கிறான். இவனை ஈஸியாக ஹேண்டில் பண்ணணுன்னு பார்த்தா ரொம்ப அடிக்கிறானே இவனா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே ஒரு ஷர்ட் போட்டிருப்பா. அப்படி இந்த ஷர்ட்டோட 3 to 4 பட்டன்ஸை கழட்டி விடுறா. அவளுடைய உள்ள இன்னர்ஸ் போட்டிருப்பா, அது வந்து கட் இன்னர்ஸ். அவளுடைய க்ளீவேஜ்லாம் நல்லா கிளியராக தெரியும். அப்படியே அவள் கீழே குனிஞ்சிட்டு ஜேகே கிட்ட காது கிட்ட வந்து ஜேகே நான் தான் சொல்கிறேன்ல, நீ அழகாக இருக்கணும்னா நான் சொல்கிறத செய் அப்படின்னு உடனே ஜேகே கோவமாக திரும்பி பார்க்குறான். அவள் வந்து ஜேகேயோட ஃபேஸை கட் பண்ணி ஜேகே என்ன பார்க்குறல்ல, நான் அழகா இல்லையா பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உட்கார வச்சு ஜேகே பக்கத்தில் அவள் உட்காந்துக்கிறா. ஜேகே அப்படியே குறுகுறுன்னு அவளையே பார்த்துட்ருக்கான். ஜேகே இங்கே பாரு நான் எவ்வளோ அழகாக இருக்கேன்னு, என்னை பார்த்து உனக்கு எதுவும் ஃபீல் ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேயோட ஃபேஸை கட் பண்ணி அவகிட்ட வரா. இந்த சைடு பார்த்தா ஜாக்சனும் லினாவும் தான் ரொம்ப அப்படியே ஜாலியாக இருக்காங்க. என்ன நினைக்கிற நீ, அவன் வழி வந்துடுவானா? என்ன ஜாக்சன், என் ஃப்ரெண்டை பற்றி என்ன நினச்ச? அவளும் என்ன மாதிரி தான், நம்ம நினச்சது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப 2 பேரும் ரொம்ப ஜாலியாக இருந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அவனோட காசில் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துன்னு இருக்கோம். இதுக்கப்புறம் மொத்தமே நம்மளுக்கு அந்த சந்தோஷம் தானே. ஏன் ஜாக்சன், அது ஜேகே கிட்டேருந்து கையெழுத்து வாங்கினா போதாதா? அவங்க அப்பா ரொம்ப தெளிவாக இருக்கான், அவனுக்கு மட்டும்தான் இந்த சொத்து போகணும், அவனை தவிர வேறு யாருன்னா இன்னும் வேகமாடி. நீ சொல்லு, நான் பண்ணுறேன். பண்ண நல்லா பண்ண, அப்போ தான் சொல்லுவேன். சொல்லு நீ. இதே வேகம் தாண்டி வேறு லெவல் நீ. ஆனால் இல்லைனா சரி சொல்லு, நான் தான் உனக்கு பண்ணுறேன்ல. ஜேகேக்கு தவிர வேறு எதுனா இந்த சொத்து போகக்கூடாதுன்னு சொல்லி அவனை தவிர வேறு எந்த பேருக்கு மாறினாலும் இதை அப்படியே ஆர்ஃபனேஜுக்கு போகிற மாதிரி அவங்க அப்பா செட் பண்ணி வச்சிட்டான். அட்லீஸ்ட் ஆர்ஃபனேஜ் வந்தால் அவங்கக்கிட்டேருந்து பிடுங்கி வாங்கிக்கலாம்ல, எதுக்கு இவனை வச்சு மேய்ச்சிட்டு? ஜேகேவோட அப்பா நான் சும்மா நினச்சியா? அவர் எவ்வளோ கிளவர் தெரியுமா? ஆர்ஃபனேஜ்னால் 1 2 இல்லை, இந்த வேர்ல்டு ஃபுல்லாக ஆர்ஃபனேஜுக்கு போகிற மாதிரி. சல்லி பைசா நம்மக்கிட்ட இருக்காது, என்ன பண்ணுறது? அவன்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக
காசு தான் வாங்க முடியும். ஏய் சம ஆ ஆ காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சத்தம் கேட்குது. இவங்க 2 பேரும் அப்படியே நிறுத்திட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியாமல் அப்படியே ஜாக்சனும் அவளும் ஒரு டவல் மட்டும் கட்டிட்டு அப்படியே குடுகுடுன்னு வெளியே ஓடி வராங்க. பார்த்தா ஜேகே வந்து சிரிச்சுட்டு, ஜாலியாக இருக்குது, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, ரத்தம் நல்லா இருக்குது, எனக்கு இதான் பிடிச்சிருக்கு, நான் இப்படி ஹாப்பியாக இருந்தாலும் என் ஃபேஸ் சூப்பராக இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே சிரிச்சுட்டே அந்த பொண்ணு முன்னாடி படுத்துட்ருக்கா. ஸோ அவள் ட்ரெஸ்லாம் வந்து கழட்டி வச்சுருப்பாள்ல, இப்போ வெறும் இன்னர்ஸோட தான் இருக்கா. பட் அவளுடைய வயிற்று கிழிச்சு செம்மையாக ரத்தம் வந்துட்டு இருக்கு. ஜேகே அவள் வயிற்றுலேயே கத்தி வச்சு குத்திருக்கான். அவள் தைஸை கத்தி வச்சு கிழிச்சு வச்சுருக்கான். இப்போ தான் நீ பார்க்க அழகாக இருக்க, இப்போ தான் அழகாக இருக்க, இரு இன்னும் கொஞ்சம் நான் அழகாக மாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே லினாவும் ஜாக்சனும் வந்து நின்று பார்க்குறாங்க ஷாக்காக. அப்போ கரெக்டாக ஜேகே அந்த கத்தி அப்படியே சுரட்டுறான், கையாலேயே சுரட்டி அப்படியே சக்குன்னு அவளுடைய கழுத்தை மொத்தமாக குத்திடுறான். அவள் பேச முடியாமல் அப்படின்னு செத்துடுறா. அவ்வளோதான், அவள் அப்படியே ஷாக் ஆகிட்டு அப்படியே கீழே விழுந்துட்டா. இல்லைன்னா ஜாக்சன் 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 ஜெஸி ஜெஸி ஜாக்சன் ஜெஸி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயத்தில் பார்த்துட்ருக்கா. ஜேகே அவன் உடம்பு ஃபுல்லாக ரத்தம் தெறிக்குது. ஏன்னா அங்கே இருக்க ரொம்ப மெயினான நரம்பு கட் பண்ணியிருப்பான். அந்த ரத்தம் அப்படியே தெறிக்குது. ஷிட், இவன் இப்படின்னு தெரிஞ்சு நான் இந்த வேலையை பார்த்துருக்கக்கூடாது. எல்லாம் இந்த பிச்லாம் அவ்வளோதான். ஷோ ஏ ஜேகே ஜாக்சன், எவ இந்த பொண்ணு, எதுக்கு இந்த பொண்ணை என்கிட்ட விட்ட? எனக்கு பிடிக்கவே இல்லை. உனக்கு தான் தெரியும்ல எனக்கு ஒய்யன் மட்டும்தானே. உனக்கு என் காசு நான் தரேன்ல, இப்படி தான் பண்ணுவியா ஜாக்சன், சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அவனுடைய சைல்டிஷ் வாய்ஸ்லேயே ரொம்ப கோவமாக ரொம்ப ஸ்லோவாக சைக்கோட்டிக்காக பேசிட்டு அப்படியே கிட்ட வரான். இங்கே ஜாக்சனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. கை கால்லாம் நடுங்கி அப்படியே கீழவே விழுந்துட்டான். அவன் டவலும் லைட்டாக கழுண்டுக்குச்சு. ஜேகே அப்படியே கிட்ட வந்து ஜாக்சன் கிட்ட உட்காந்துட்ருக்கான். ஸோ அவன் காலுக்கு நடுவில் ஜாக்சனால் மூச்சு கூட விட முடியல. அந்த கத்தி எடுத்துகிட்டு வந்து ஜாக்சனுடைய கன்னத்தில் அந்த ரத்தத்தை துடைக்கிறான். ஜேகே, என்ன நினச்சிட்டு இருக்க ஜாக்சன்? ஏன் என்னை பற்றி உனக்கு நல்லா தெரியும்ல? ஜேகே, தெரியாமல் ஏதோ இந்த இந்த இவ தான்டா, இவ தான் நீ, உனக்கு இதை பற்றிலாம் தெரியாதுல்ல, இந்த இந்த பொண்ணுங்க விஷயம்லாம், அதனால தான்டா இவ தான்டா, அது உனக்கு அதான் அந்த அனிபன் பிடிக்கும்ல, அவளுக்கு நீ அவளுக்கு கூட வச்சுக்கணும்ல, அதுதான் இதெல்லாம் உனக்கு தெரியாது, அதான் சொல்லித்தர. அப்போ இப்படி இருந்தா அனிகளுக்கு பிடிக்குமா? இருக்கும், பிடிக்கும். அவளுக்கு ஆனால் பிடிக்கலன்னா ஐயோ மாட்டிக்கணே. இரு, அவளுக்கு என்ன பிடிக்குமோ நான் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன், நீ அந்த மாதிரியே பண்ணு, ஓகேவா? இப்போ விட்டுறா, தெரியாமல் ஏதோ பண்ணிட்டாடா அவள், விட்டுறா ப்ளீஸ்டா, உனக்கே தெரியும் எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும், அவளையும் விட்டுரு, என்னையும் விட்டுடுறா ஜேகே, நீ எது சொன்னாலும் நான் செய்வேன்னு உனக்கு நல்லாவே தெரியும், உன்னை சாவடிச்சிட்டு எதுவும் என்னால் புட்டுங்க முடியாதுன்னு உனக்கு நல்லா தெரியும், ப்ளீஸ் ஜேகே விட்டுடு எங்களை அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சன் அப்படியே பயந்து போயிருக்கான். ஜாக்சன் பின்னாடி இல்லைன்னா ஜேகேவை பார்க்க கூட பயந்துட்டு அப்படியே ஜாக்சனை இறுக்கமாக கட்டி பிடிச்சிக்கிறா. பயமாக இருக்கு ஜாக்சன், கம்முனி இருடி தொடப்போம், ஒன்றோடு தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி திட்டுட்டே, ஜேகே இந்த பாடி கூட நான் க்ளீன் பண்ணிடுறேன்டா, நான் பார்த்துக்கிறேன், நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் பக்கவாக பார்த்துக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், நீ போய் தூங்கு, நாளைக்கு ஒயன் வருவாள், அவளுக்காக நீ வெயிட் பண்ணணும்ல, சீக்கிரம் போய் தூங்கு, போ சொல்கிறல்ல போ.
ஆமாம் ஆமாம், என் ஒயன் வருவா, நான் போகிறேன், என் அணிகள்னால எனக்காக வருவா அப்படின்னு சொல்லி குழந்த மாதிரி அங்கேருந்து ஏஞ்சி கொடுக்கணும்னு போயிடுறான். ஸோ போயிட்டு குளிச்சுட்டு சமத்து புள்ள மாதிரி அப்படியே படுத்து தூங்குறான். ஸோ இது 2 பேரும் ஜாக்சன் லீனாவும் அவனுடைய டோர்லேருந்து பார்க்குறாங்க. ஜாக்சன், என்ன இவன் பொண்ணுக்கு மயங்குவான்னு பார்த்தா இப்படி என் ஃப்ரெண்டு கொலை பண்ணி வச்சுருக்கான். அச்சோ, எத்தனை வாட்டி குத்திருக்கான் பாரு. அவன் வயிற்றுலேயே 8 வாட்டி குத்திருக்கான் ஜாக்சன். அவன் வயிற்றே கிழிஞ்சு போயிருக்கு. பயமாக இருக்குது ஜாக்சன். ஏய், நான் தான் சொன்னேன்ல, அவன் சரியான சைக்கோன்னு. பாடியை க்ளீன் பண்ணோம். நம்ம பிளானு, இதுலேயே நம்ம சந்தோஷமாக தாண்டி இருக்கும் இந்த பணத்துலேயே. இவன் மொத்த பணத்தையும் வச்சுருந்தா ஒன்றும் பிடுங்க முடியாது. எல்லாம் உன்னால தாண்டி. நான் அடக்கி வாசிக்கல. இத்தனை வருஷமாக நான் அடக்கி வாசின்னு தானே இருக்கேன். இவனுக்காக எங்கள் அப்பா அம்மாவே நான் கொலை பண்ணேன்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறான். என்ன ஜாக்சன் சொல்கிறா? அதெல்லாம் பழைய கதை. இவனை பிடிக்கும், ஆனால் பிடிக்காது. இவன் கேரக்டர் எனக்கு பிடிக்கும்டி, அதனால தான் இவனை கொலை பண்ணாமல் இன்னும் வச்சுருக்கேன். இந்த காசு எனக்கு பிடிக்கும், எனக்கு இவனும் பிடிக்கும். நான் பண்ணுறது க்ளீன் பண்ணி தொலைகிறேன் அப்படின்னு சொல்லி ஜாக்சன் அந்த இடத்த அப்படியே க்ளீன் பண்ண சொல்லிவிட்டு அந்த இடத்துல கேஸு கொடுக்காத அளவுக்கு எல்லாத்தையும் பண்ணுறான். இந்த இடத்துல இதெல்லாம் தெரியாத நீங்கள் அப்படியே அழுதுட்ருக்கீங்க இந்த மாதிரி அவனுக்கு ஹானுக்கு ஆனதுனால. ஸோ அவங்க பேரண்ட்ஸ் வந்து அவனை வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் அப்படியே வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கீங்க. இதில் மறந்தே போயிட்டு இன்றைக்கி நடந்ததில்ல. நாளைக்கு ஜிகே வேறு பார்க்க போகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு அப்படியே படுத்துடுறீங்க. இங்கே ஜிகே அப்படியே அவனுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. எனக்கு பிடிக்கணுமா? பொண்ணுங்களுக்கு எப்படி இருந்தால் பிடிக்கும்? ஒயன் ஒயன் அணிகள் அணிகள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். என்ன பண்ணுறதுனே தெரியல அவனுக்கு. அவளை நான் இம்ப்ரெஸ் பண்ணணும், எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே படுக்கிறான். பட் அவன் பாடி ஏதோ ரியாக்ட் பண்ணுதுன்னு அவனுக்கு நல்லாவே தெரியுது. என்ன ஆகுது எனக்கு ஸ்வெட் ஆகுது, ஒரு மாதிரி பாடிலாம் ஹீட் ஆகுது உன்னை பற்றி நினச்சாலே. ஏன் எனக்கு இப்படி ஆகுது சொல்லு அணிகள். இது உன்கிட்ட கேட்கலாமா? இல்லை, வேணாம் வேணாம். நான் 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 எப்படி கற்றுக்கிறது, எப்படி தெரிஞ்சுக்கிறது ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அறியாமையே அப்படியே ஒரு பில்லோவை ஹக் பண்ணி தூங்குறான். ஸோ அவனுக்கு அது லைட்டாக கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ அந்த பில்லோவை கீழே வச்சுட்டு அப்படியே அதை ஹக் பண்ணி அப்படியே மேலே ஓரமான மாதிரி படுத்துக்கிறான். அவனுக்கு அப்படியே நீங்கள் அந்த பில்லோவாக தெரியுறீங்க. அப்படியே இந்த பில்லோவை ஹக் பண்ணிவிட்டு, வயன் நீ தான் வயன், அன்னிகள் 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 அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே அந்த பில்லோவை ஹக் பண்ணி படுத்துக்கிறான். ஸோ மறுநாள் கரெக்டாக உங்கள் டைமில் 11 o'clock நீங்கள் கரெக்டாக அங்கே வந்துட்டீங்க. ஜேகேவும் சமத்து புள்ள மாதிரி அவன் ரூமெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். காஃபி சாக்லேட் எல்லாம் இந்த வாட்டி சார் வாங்கி வச்சுருக்காரு. ஏன்னா வெளியே வந்துட்டான்ல, அவனால் என்ன நினச்சாலும் முடியும். ஸோ நீங்களும் அப்படியே உள்ளே வரீங்க. மேலே போங்க, ஜேகே உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகும்போது லீனாவை தான் ஒரு மாதிரி பார்த்துட்டு போகிறீங்க. ஸோ லீனா இப்போ கூட ஜாக்சனுடைய ஐஸில் தான் உட்காந்துட்ருக்கா. அதே மாதிரி குட்டி குட்டியாக ட்ரெஸ் போட்டுட்டு. என்ன இந்த பொண்ணு இப்படி உட்காந்துட்ருக்கா? இதெல்லாம் பார்த்து ஜேகே கெட்டு போயிட்டானா என்ன பண்ணுறது? ஒயன் அவன் வெறும் பேஷண்ட் தான், நீ எதுக்கு இன்டியூத்தான் யோசிக்கிறா, விடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே திட்டிட்டு அப்படியே ஜிகேவை பார்க்க தான் வரீங்க. உங்களை பார்த்துனே ஜிகே அப்படியே குதிச்சுக்கிட்டே அவங்கக்கிட்ட வரான். சின்ன பசங்க எப்படி அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பார்த்தா எவ்வளோ ஜாலியாவாங்க. வந்துட்டியா குட்கள் அணிகள் வந்து குட்கள், கரெக்டாக டைமுக்கு வந்துட்டேன், ஜாலி 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 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குதிச்சிட்ருக்கான். நீங்கள் அவனை பார்த்தோன்னே ஒரு மாதிரி உங்களுக்கு சேட்னஸ்லாம் இருந்திருக்கும், பட் அப்படியே ஹாப்பி ஆகிடுறீங்க. ஜேகே குதிக்காத, குட்டி பன்னி மாதிரி இருக்க. பன்னியா? பன்னினா பன்னினா முயல் குட்டி. நான் முயல் குட்டி அவனுக்கு. ஆமாம், வந்து உட்காருவா அப்படின்னு சொல்லிட்டு
நீங்களும் ஒரு மாதிரி ஹாப்பியாக ஆயிடுறீங்க. ஸோ ஜேகே கூட அப்படியே பேசிகிட்ருக்கீங்க. தெரப்பி செஷன் தான் போகுது. ஜேகே டீப்பாக ப்ரீத் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேயோட பெட்டில் படுக்க வச்சுட்டீங்க. ஸோ நீங்கள் அவன் பக்கத்தில் உட்காந்துட்டு அவனுக்கு செஷன்லாம் கொடுத்துட்ருக்கீங்க. ஜேகேவும் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுறான். அப்படியே அந்த செஷன் முடியுது. ஜேகே ஓகேவா, உனக்கு இப்போ எப்படி இருக்கு? எனக்கு நேற்று நைட்டெல்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சா, இப்போ நீ இருக்கல்ல எனக்கு ஜாலியாக இருக்குது. ஜாலியாக இருக்கா? உனக்கு என்ன ஆச்சு சொல்லு. ஆ அது எனக்கா, எனக்கு நீ நீ என் கூட இருக்க மாதிரி, என் கூட என்னை ஹக் பண்ணிட்டு தூங்குற மாதிரி என் பாடிலாம் ஸ்வெட் ஆச்சு. எப்படி நான் இது உன்கிட்ட சொல்கிறது? இது என்னன்னு எனக்கே தெரியலையே. இல்லை நான் சொல்ல மாட்டேன். எனக்கு தலைலாம் வலிச்சுது. அப்படியா? நான் கொடுத்த டேப்லெட்லாம் போட்டியா? போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் ஜேகே இப்படி இரு, ஸ்ட்ரெயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறீங்க. ஏன்னா ஜேகே லைட்டாக கிளம்ஸியான ஆள், லைக் கிளம்ஸியில் ரொம்ப அட்டாச்மெண்ட்டான இருப்பான். உங்கள் கையை பிடிச்சிக்கிட்டு தான் பேசுவான். ஸோ அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஏன்னா அவன் பேஷண்ட், நீங்கள் வந்து டாக்டர்ன்றதுனால. இப்போ அவன் கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் ஆகிட்டு வரான்ல. ஸோ உங்களுக்கு உங்கள் கூடவே இருக்கக்கூடாது, அவன் எல்லா கூடயும் பழகணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஜேகே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறீங்க. ஆனால் ஜேகே உங்ககிட்ட இருக்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் ஆகுறான். அதனால் உங்கள் கையை விடவே மாட்டேங்கிறான். ஜேகே கையை விடு. நான் விட மாட்டேன். உன் கையில் அடிபட்டிருக்குல்ல. ஆமாம், என் கையில் அடிபட்டிருக்குதான். நான் விட மாட்டேன். சமத்து புல்லா ஜேகே இல்லை? ஆமாம் சமத்து புல்லா ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சிரிக்கிறான். ஸோ நீங்களும் சிரிச்சிட்டு அங்கேருந்து போகலான்னு வரும்போது ஜேகே விடவே மாட்டேங்கிறான். அச்சோ ஜேகே இப்படிலாம் பண்ணக்கூடாது. என் டைம் முடிஞ்சதில்ல, நான் போகிறேன், பாய். பாய். நீ போகிறல்ல, நான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். ஸோ நம்ம கீழே வந்து ஜாக்சனும் மீனாவும் ஹக் பண்ணியிருப்பாங்கள்ல. அவன் வந்து எப்போ வெளில போனாலும் இது லினா விட்டுட்டு ஜாக்சன் அப்படியே அந்த லினா பொண்ணை ஹக் பண்ணிவிட்டு அவன் கிஸ் பண்ணிட்டு தான் போவான். அதை யோசித்து பார்த்துட்டு நீ போகிற தானே? ஆமாம். நான் உன்னை ஹக் பண்ணவா? இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பர்மிஷனே கேட்காம உங்களை ஹக் பண்ணுறான். நீங்கள் அப்படியே ஷாக்காக இருக்கீங்க. ஜேகே வந்து பேசுகிறது தான் சின்ன பையன், ஆனால் அவன் பாடிலாம் அப்படி கிடையாதுல்ல. அப்படியே உங்களை ஹக் பண்ணோடனே நீங்கள் அவன் முன்னாடி குட்டி சின்ன பொண்ணு மாதிரி இருக்கீங்க. ஜேகே என்ன அப்படி ஹக் பண்ணக்கூடாது, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கீழே இறங்கி வரீங்க. யோசிச்சுட்டே இருக்கீங்க, ஏன் ஜேகே இப்படி பிஹேவ் பண்ணுறான்? அங்கே இருக்கும்போது இந்த அளவுக்குலாம் பிஹேவ் பண்ணல, சின்னதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டு அப்படியே போயிடுறீங்க. ஜேகே அப்படியே பாவமாக உட்காந்துட்ருக்கான். அவனே ஹக் பண்ணிவிட்டு 2 கையும் அவனை ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு, நல்லா இருந்துச்சு, உன் பாடி ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு, உன் ஸ்மெல்லு கூட நல்லா இருந்துச்சு, நீ தள்ளி விட்டுட்ட ஜேகே, உன் ஜேகேவை நீயே தள்ளி விட்டுட்ட, எனக்கு பிடிக்கல இதை நீ பண்ண, நீ என் கைக்குள்ளே இருந்தா நல்லா இருக்கு தெரியுமா, நீ அப்படியே குட்டி பாப்பா மாதிரி இருக்க, சாஃப்டாக புஸ்குன்னு நல்லா சூப்பராக ஸ்மெல் வருது உன் மேலே இருந்து அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே அப்படியே அந்த தலைக்காணிலாம் அப்படியே உதச்சிட்ருக்கான். குழந்தைங்க அடம் பிடிச்சா பண்ணோம்ல அந்த மாதிரி உதச்சிட்டு அப்படியே அந்த பெட்டை நங்குன்னு அடிச்சிட்டு வேற இருக்கான். ஸோ அப்போ அப்படியே அவன் நங்குன்னு அடிக்கும் போது டிவி ஆன் ஆகுது. டிவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அந்த ரெஸ்ட் ஆஃப் த டே ஒரு சேனலை வச்சு பொம்மை படம் அது இதுன்னு பார்த்துட்டு இருக்கான். ஸோ இப்போ நைட் ஆகுது. ஸோ ஜேகேக்குன்னு ஒரு வயசான மேட் போட்டிருப்பாங்க. ஸோ அவங்க தான் ஜேகேக்கு சாப்பாடு எடுத்துன்னு வந்து வச்சுட்டு போகிறாங்க. ஜேகேவும் அவங்கள பார்த்துட்டு மதிக்க கூட இல்லை. ஜேகே அப்படியே அவங்க கொடுத்துறத சாப்பிட்டுட்டு அங்கே டேப்லெட்ஸும் வச்சுருப்பாங்க. அப்படின்னு சொல்லி தூக்கி போடுவாரா. அப்போ தான் நீங்கள் சொன்ன ஞாபகம் வருது, சம்மத்தான் குட் பாயாக நான் கொடுக்குற டேப்லெட்லாம் சாப்பிட்ணும் ஓகேவா அப்படின்னு உங்கள் வாய்ஸ் அவன் தலையில் கேட்டு போகுது. என் அன்றைக்கி அது சொல்லியிருக்கான், நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த டேப்லெட் எடுத்து வச்சுட்டு
அப்படியே அந்த கார்ட்டூன் மூவிஸு அப்புறம் படம்லாம் பார்த்துட்டு அதை சாப்பிட்டுட்டே இருக்கான். ஸோ நைட்டும் ஆயிடுச்சு. ஜேகேக்கு இந்த படம் பார்க்குறதுலாம் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. சின்ன வயசில் பார்த்துருப்பான். அதுக்கப்புறம் எங்கேருந்து டிவிலாம் அவன் பார்க்குறது. ஸோ இப்போ தான் பார்த்துட்டே இருக்கான் அந்த டேப்லெட்லாம் போட்டு. ஸோ அந்த டேப்லெட்டை போட்டதுனால அவனுக்கு தூக்கமாக வருது. ஸோ கரெக்டாக அது ஒரு மாதிரி அதில் வந்து ஃபீமேல் அண்ட் மேல் வந்து கொஞ்சம் இன்டிமசியாக இருக்க மாதிரி கொஞ்சம் அப்படியே வருது. ஜெக்கி கரெக்டாக அதை தூங்கும்போது பார்த்துருப்பான். என்ன இது என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூங்கியிருப்பான். ஸோ அப்படியே காலையில் விடியுது. ஜெக்கி ஏஞ்ச உடனே அவனுக்கு தாட்ஸில் வர ஒரே விஷயம் நைட் அவன் பார்த்து தான். ஸோ அதை பார்க்கும்போது அவனுக்கு ஒரு மாதிரி நல்லா இருந்திருக்க மாதிரி இருக்கும். அவன் அதை பார்க்கும்போது அந்த மேல் லீடில் அவனவும் ஃபீமேல் லீடில் உங்களவும் வச்சு பார்த்துருப்பான். அப்படியே அவன் பாடியில் ஏதோ ரியாக்ட் ஆகுது. அவனுக்கு என்னன்னே தெரியல. அப்படியே இந்த ரூமை சுற்றி சுற்றி வரான். அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ டைம் பார்க்குறான். 10:30 ஆகுது. 11 o'clock நீங்கள் கரெக்டாக வந்துடுவீங்கன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். குடு குடுன்னு போயிட்டு குளிக்க தான் வந்திருக்கான். ஸோ குளிச்சுட்டு வந்து வெயிட் பண்ணுறான். பட் நீங்கள் அன்றைக்கி வரவே இல்லை. ஜெக்கே அழுகவே ஆரம்பிச்சிடுறான். ஏன் ஏன் நீ வரல ஏன் நீ வரல பேட் கேர்ள் நீ பேட் கேர்ள் ஆகிட்ட. எனக்கு கோபமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு தேம்பி ஃபுல்லாக அழுகுது நீங்கள் வரலன்னு சொல்லி. ஸோ அப்போ தான் ஜாக்சன் வந்து ஜேகே ரூம்குள்ளே வரா. ஏய் ஜேகே சைக்கோ என்ன எதுக்கு பருவுற அன்னைக்கு வரல இன்னைக்கு உனக்கு நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். என்ன நீ சொல்கிறல ஒயன் ஆமாம் அவளுக்கு டியூட்டி 1 day விட்டு 1 day தான். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் வருவாள் 3 monthsக்கு. அதுக்கப்புறம் அது கூட வரமாட்டான்னு சொன்னால் இப்போ என்ன பண்ணுறோம். 3 monthsக்கு அந்த மாதிரி வருவாள். அதுக்கப்புறம் 2 days once அந்த மாதிரி வருவாள். இல்லை ஏன் அந்த மாதிரி போட்ட? டெய்லியும் வர மாதிரி போட்டிருக்க வேண்டியது தானே. எனக்கு அவளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சனோட கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறான். டேய் சைக்கோ. ஏய் அவள் வருவாடா. நீ அவளுக்காக வெயிட் பண்ணுறதுல ஒரு சந்தோஷம் இருக்கும். அவளை பற்றி நினச்சிட்டே இரு. வெயிட் பண்ணி அவன் நாளைக்கு வருவா. சும்மா கழுத்து பிடிச்சி நினச்சிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லி ஜாக்சன் அங்கேருந்து போயிடுறான். ஜெக்கி அப்படியே அழுகிறதுலாம் தொடச்சிட்டு நான் வெயிட் பண்ணுவேன் நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துட்ருக்கான். ஸோ அப்போ தான் ஞாபகம் வருது நைட்டு அது தூங்குறதுக்கு முன்னாடி பார்த்தது. ஸோ ஜெக்கி அப்படியே குடுக்குன்னு ஓடி போயிட்டு வெளியே பார்க்குறான் யாருன்னா வராங்களா இல்லையான்னு சொல்லி. யாருமே வரல. அப்படியே கதவை சாத்திக்கிறான். அங்கே இருக்க எல்லா சேனல்லையும் சாத்திட்டு அப்படியே வந்து அவன் பெட்டில் உட்காந்து அப்படியே டிவி ஆன் பண்ணி ஒரு சேனலாக மாற்றி பார்க்குறான். ஆனால் வரவே இல்லை. அவனுக்கு ஒன்றுமே புரியல என்ன பண்ணுறதுன்னு. நைட்டு நான் அது பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. நானும் வயனும் அப்படி இருந்தால் நல்லா இருக்கும் தானே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இன்டிமசியாக பார்த்துருப்பான்ல. அதெல்லாம் யோசிச்சுட்ருக்கான். அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி அது பார்க்கணும் தோணிகிட்டே இருக்கு. ஆனால் என்ன எப்படி வச்சு பார்க்கணுன்னு கூட அவனுக்கு தெரியல. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஜாக்சன் கிட்ட கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கதவு தந்துட்டு பொறுமையாக ஜாக்சன் ரூம் பக்கத்தில் போகிறான். ஏன்னா அவனுக்கு தெரியும் ஜாக்சனோட ரூம் எதுன்னு சொல்லி. அப்படியே பொறுமையாக போயிட்டு கதவு தட்டலாமா வேணாமான்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு லைட்டாக கதவை திறக்கிறான். பார்த்தா அங்கே ஜாக்சனும் லினாவும் ஒன்றா இருக்காங்க. அதை பார்த்து செக்கி அப்படியே கம்முன்னு பார்த்துட்டே இருக்கான். அவன் த்ரோட்டெல்லாம் ட்ரை ஆகுது. அவனுக்கு ஜாக்சனும் அவள் லினாவும் இருக்க மாதிரி ஃபீல் ஆகலை. நீங்களும் அவனும் அந்த இடத்துல இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அவன் அதை பார்க்க ஆரம்பிச்சிடுறான். தோண ஆரம்பிச்சிடுது அவனுக்கு பாடியெல்லாம் ஸ்வெட் ஆகுது. ஒரு மாதிரி அவனுக்குள்ளேயே டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. ஸோ அதுக்கு மேலே செக்கோட முடியல. அப்படியே அங்கேருந்து குழுக்குன்னு ஓடி போயிடுறான். அவன் ரூமில் அப்படியே கதவு சாத்திட்டு அப்படியே அவன் காலை இறுக்கமாக பிடிச்சிக்கிறான். அவனுக்கு பெயினாக ஆகுது கீழே. என்ன ஆகுது எனக்கு என்ன ஆகுது வலிக்குது என்ன பண்ணுறது அனிகால் அப்படின்னு சொல்லிட்டு
அணிகள் அணிகள்னு சொல்லிகிட்டே இருக்கான். ஸோ அப்போ கரெக்டாக யாரோ கதவு திறக்கிற சத்தம் கேட்குது. ஸோ ஜேகேவும் அப்படியே அவனை சுற்றி அப்படியே ஒரு மாதிரி ஸ்வெட் ஆகுதுல்ல, அதனால் வந்து பெட்ஷீட் போட்டிருப்பான். அந்த பெட்ஷீட்டை இறுக்கி பிடிச்சி அப்படியே நிமிர்ந்து பார்க்குறான். பார்த்தா ஜாக்சன் தான். அவனுடைய அப்பர் பாடி ஃபுல்லாகவே அங்கங்கே ஹிக்கி மார்க்ஸாக இருக்குது. ஸோ டவலில் மட்டும் கட்டிட்டு, ஏய் ஜேகே சைகோ, என்ன இப்போ வந்து என் ரூமுக்கு வந்து தானே நீ? இல்லை இல்லை நான் வரல. ஏய் என்ன இப்போ உனக்கு வேணும்? எதுக்கு இப்படி பெட்ஷீட்டுக்குள்ளே இருக்கா? பெட்ஷீட்டை விட்றா. நான் விட மாட்டேன். எனக்கு அணிகள் வேணும். அதான் நாளைக்கு வருவான்னு சொல்லிட்டான்ல. என்னாச்சு இப்போ உனக்கு? ஏன் எனக்கு சொட்டாகுது? எனக்கு தெரியல, எனக்கு வலிக்குது கீழே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பெட்ஷீட்டை ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே ஏஞ்சி நின்று ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான். அவனுக்கு புரியல. ஜாக்சனுக்கு புரிஞ்சிருது. ஷோ எனக்கு எதுவுமே தெரியாது, இங்கே இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கிட்ட கொஞ்சம் புக்ஸு அதுன்னு வந்து கொஞ்சம் சில கேசட்ஸ்லாம் எடுத்துன்னு வந்து, எனக்கு தெரியும்டா இந்த நிலமை ஒரு நாள் எனக்கு வரும்னு, அண்ணகாரனாக போயிட்டுனே இந்தா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஜேகேயோட பெட்டில் போட்டுட்டு, இதுக்கப்புறம் என் ரூம்குலாம் வந்து அந்த மாதிரி பார்க்காத, அவ்வளோதான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போகிறான் ஜேகேவா. அந்த நாத்தம் பிடிச்ச பொண்ணு யார் வந்து பாப்பா? ஏய் இல்லை, எனக்கு அந்த பொண்ணை பார்த்தாலே பிடிக்கல. அந்த பொண்ணு இங்கே வீட்டுக்கு வர வேணான்னு சொல்லு. பிடிக்கல நான் வந்து பார்த்தேன். எனக்கு ஒன்றும் அவளை சுத்தமாக பிடிக்காது. எனக்கு அவளை பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு ஆணிகள் தான் பிடிக்கும். தெரியுது தொடப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சனும் கோவத்தில் கட்டிட்டு போகிறான். டேய் தான் லாஸ்ட் அண்ட் ஃபைனல், உனக்கு எது வந்தாலும் என்கிட்ட வந்து கேளு, என் ரூம்க்கு வராத. தா ஃபோன் உனக்கு வாங்கினது தான், நீ ஏன் கற்றுக்கோ, உனக்கு தான் பவரு, அந்த மூளைலாம் இருக்குல்ல, சீக்கிரமாக கற்றுப்பல்ல, எதனா பண்ணி தொலை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கிட்ட அந்த ஃபோன் பாக்ஸையும் தூக்கி போட்டு போகிறான். ஸோ ஜேகே அப்படியே இப்போ பெட்டில் உட்காந்துட்ருக்கான். நிறைய புக்ஸு அந்த வந்து ஒரு சில கேசட்ஸு ஃபோன்லாம் இருக்குது. அப்படியே ஃபுல்லாக அப்படியே பார்த்துட்டு இருக்குது. ஓகே கைஸ், இந்த இடத்துல நான் இந்த எபிசோட முடிக்கிறேன். எவ்வளோ வந்திருக்குன்னு எனக்கு தெரியல, பட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா? அப்போ தான் நான் அடுத்தடுத்து இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போடுவேன், ப்ராமிஸாக போடுவேன். until and unless you have to subscribe and சொல்லணும் எப்படி இருக்குன்னு சொல்லி, அப்போ தான் ஓகேவா? ஓகே பாய் பாய், லவ் யூ லாட்ஸ் பிடிஎஸ் சரங்கே ஆமி. அண்ட் தென் இன்றைக்கி வந்து நான் 2 எபிசோட் போடுவேனான்னு தெரியல. நான் ஆல்ரெடி வந்து ஜிமின்க்கும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன், ஜேகேக்கும் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். எது ஃபஸ்ட்டு போடுவேன்னு தெரில, மேபி 2த்தையும் போட சான்ஸ் இருக்குது. ஸோ அதுவும் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் மட்டும் பண்ணால் போயிடுங்க, கமெண்ட் மஸ்ட். அண்ட் தென் வந்து இப்போ ஒரு ரூல்ஸ் கொடுக்குறேன். இதுக்கு கீழே வந்து ஒரு 20 கமெண்ட்ஸ் வரணும். அதுவும் அக்கா இந்த பார்ட் போடுங்க அந்த பார்ட் போடுங்கன்னு கேட்கக்கூடாது. இந்த எபிசோடை பற்றி வந்து போடுங்க, அப்போ தான் நான் அடுத்த வீடியோ போடுவேன் ஓகேவா? பை.